திமுக நடத்தின அறிவு திருவிழால அதிகமா பாஜகவையும் தாவேக்கையும் விமர்சிச்சு துணை முதலமைச்சர் பேசியிருக்காங்க. தலைப்பு கூட அறிவு திருவிழான்னு வச்சு நடத்துறாங்க. பேரு அறிவு திருவிழான்னு வச்சுட்டு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காங்க. நாம என்ன செய்ய முடியும்? அதாவது என்னன்னா, அறிவு திருவிழான்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பேசி, அதாவது வாக்குரிமை சேர்ப்பதும் நீக்குவதும் என்பது காலங்காலமாக தொன்று தொட்டு நடந்து வந்துட்டு இருக்கு. இதுல சாருன்னு ஒரு பேரை வச்சு அது ஒரு பெரிய ஏதோ பூதாகரமா ஆக்கி அறிவு திருவிழா, அப்புறம் போராட்டம், உச்சநீதிமன்றத்துக்கு கேஸுக்கு போறது, அது போறதுனால உச்சநீதிமன்றம் எல்லாம் நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு கொட்டிட்டாங்க. நாட்டு மக்களுடைய நலனுக்காக கோர்ட்டுக்கு போனா, நீதிமன்றத்துக்கு போனா நல்ல விஷயமா இருக்கும். இப்ப காவிரி ஆற்று முறிக்க மேகதாது அணை கட்டுறாங்க. அங்க போய் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் கொடுத்தா பரவாயில்ல, கெட்டக்கூடாதுன்னு கொடுத்தா பரவாயில்ல. இவர்கள் தேவையில்லாத 5 வருஷமும் மத்திய அரசு எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது 2021 ஆரம்பிச்சு இன்னும் 26 வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்தது வெற்றி பெறக்கூடியது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். எஸ்ஐஆர் பணிகள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருது தமிழ்நாட்டில். இன்னைக்கு வருவாய்த்துறை ஊழியர்கள் எங்களால அந்த வேலைப்பளுவை தாங்க முடியலன்னு போராட்டம் நடத்துறாங்க. இது வருவாய்த்துறை ஊழியர்களால் சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. அவர்கள் திமுக அரசாங்கம் தூண்டிவிட்டு வேலை பார்க்குது. வருவாய்த்துறை ஊழியர்களும் தலைமைச் செயலர் ஊழியர்களும் இன்னைக்கு பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாங்க. உள்ளிருப்பு போராட்டம் வேற நடத்துறாங்க. ஆனா இந்த நேரத்தில் அவங்கள தூண்டிவிட்டு மிரட்டி பண்ணிருக்காங்க. துப்புரவு தொழிலாளரை என்ன பண்ணாங்க? துப்புரவு தொழிலாளரை அவங்க என்ன கேட்டாங்க? அவங்க நிரந்தரமாக்கணும், ஊதிய உயர்வு வேணும்னு கேட்டாங்க. எத்தனை நாள் தெரு தெருவா இழுத்து போட்டு அடிச்சு, ஒரு இடத்துல உண்ணாவிரதம் இருந்ததை எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி, அதுக்கும் கோர்ட்டுக்கு போய் கடைசியில் இப்ப அவங்களுக்கு அடிச்சு முடிச்சிட்டு இப்ப சோறு கொடுக்காங்க. காலையில சோறு தான் சோறு கொடுத்தா போறோமா? அவங்களுக்கு நிரந்தரமான சோறு கிடைக்கிறது வழி வைக்க வேண்டாமா? வெப்சைட் சாரபுரத்தில் வெப்சைட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஏற்கனவே அவங்க ஸ்லோவா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பீகார்ல இன்னைக்கு 243க்கு 202 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். 238 இடத்துல டெபாசிட் போயிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் கூட தப்பிச்சம்பளத்தோடு ஜெயிச்சிருக்காரு. இன்னொருத்தர் புதுசா இவங்க திமுக ரூலிங் பார்ட்டி வச்சுட்டு போனவர் அங்க 2% ஓட்டு வாங்கியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் 2% ஓட்டு வாங்கி. இதே மாதிரி தான் நிலைமை தமிழ்நாட்டில் வரும். அவரே தட்டு மாதிரி நடக்காரு. அவரு ஆலோசனை வழங்கி என்னத்தை நடக்க போகுது நாட்டில்? நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் பிரசாந்த் கிஷோர் சொன்னேன். இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தில், எங்க மாவட்டத்தில் பல வேஷமும் ஃபேமஸ் தான். இல்ல, மதிப்புக்குரிய அண்ணன் ரகுபதி அவர்களை பொறுத்த மட்டும் சொன்னதுக்கு என்னன்னா, நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கி, பிஎல்ஓ எல்லா அதிகாரிகளும் அரசாங்கம் மிரட்டுகிறார் தான் சொன்னேன். மாண்புமிகு அமைச்சர் மாத்தி சொல்றாங்க. அடுத்த விவகாரத்தில் பிஜேபியும் தமிழக வெற்றி கழக விஜயும் பேசி வைத்துக் கொண்டு செஞ்சிருக்காங்க. அன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துனது பேசி வைத்துக் கொண்டு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சபாநாயகர் ஒரு குற்றச்சாட்டு. உங்க பக்கம் வந்துருவாரு அவர் அப்படின்னு பாஜக பக்கம் வந்துருவாரு அவரு. அது அவங்களுடைய விருப்பமா இருக்கும். RSS சித்தாந்தத்தோட தான் விஜய் செயல்படுறாரு. அதை மனசுல தான் போராட்டம். எஸ்ஐஆர்ங்கிறத இருந்தா கூட அதுக்கு எதிராக தமிழக அரசு தான் எதிர்த்து ஒரு கோஷம் கொடுக்காரதோட எஸ்ஐஆர் எதிர்த்து கோஷம் கொடுக்கல. அந்த பக்கம் தான் இருக்காரு. பேச்சு செய்யறாங்கன்னு சபாநாயகர் சொல்றாங்க. சரி, அவருடைய விருப்பம் நிறைவேறட்டும். எப்படி? நான் இதுவரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கூட்டணியை பத்தி ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். ஏன்னா நாள் இருக்கு, 1.5 மாசம் இருக்கு, பாத்துக்கலாம். தமிழ்நாட்டில் வெற்றி பெறணும் அந்த கூட்டணி வியூகத்தை பெறது அவுத்தாதான முடியல. ஜனவரியில் வந்தாலும் அதான் ஒண்ணு இல்ல. அதான் என்ன, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கூட்டணி மட்டும் ஆட்சி அமைக்குங்கிறது பல நேரங்களில் இல்லாம ஆயிடும்.
உதாரணம் நான் பகிரங்கமாவே சொல்றேன். 96ல் அம்மாவும் காங்கிரஸும் சேர்ந்து நினைச்சு எல்லாம் ஜெயிச்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு மாறி தான் நடந்துச்சு. அது மாதிரி கலைஞர் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை 2011 ஏற்பாடு பண்ணாங்க. அம்மா தான் ஜெயிச்சாங்க. அதனால கூட்டணி மட்டும் இல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அப்புறம் பாலியல் பலாத்காரங்கள், சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஒன்னும் இல்ல. இன்னைக்கு எந்த கிராமத்தில் போனாலும் கஞ்சா கிடைக்கும். இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பள்ளிப்பட்டுங்கிற கிராமம் 41 பேர் சாக்கடை தண்ணி கலந்து குடிச்சனால ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. நம்ம சோழவரம் ஏரியா தண்ணி திறந்து விட்டு எங்க திறந்து விடுறேனே தெரியாம எல்லா பயிரும் 50-100 ஏக்கர் பயிர் தண்ணியில மூழ்கி இருக்கு. அதாவது அரசாங்கம் எதுவுமே கண்டுக்கிடல. அவ்வளவுதான். மக்களுடைய நலன் இருக்க மாதிரி தெரியல. எம்ஜிஆர் நேற்று நாளையில் ஒரு பாட்டு படிப்பார். மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு பாட்டு படிப்பார். தன் மக்களுடைய மனதில் நலம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. அடுத்து துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு தான் நமது முதலமைச்சர் முயற்சி பண்ணிட்டு இருக்கார். நன்றி, வணக்கம்.